அத்தியாயம் 107. அடிகளின் துயரம். போன அத்தியாயத்துல நாகையில ஒரு பாசறைய அமைக்கிற இளஞ்செழியன் குணவாயூர் கோட்டத்தை நோக்கி கிளம்புறத பார்த்தோம். அதை தொடர்ந்து இளஞ்செழியன் அனுப்பிய ஓலைய படிச்சதும் பிரம்மானந்தர் கோவப்பட்டு கத்தினத பக்கத்துல இருந்து பார்த்த குமரன் சென்னியும் பரத வல்லாளனும் பிரம்மானந்தரையே இப்படி கோவப்பட வைக்கக்கூடிய விஷயம் அந்த ஓலையில அப்படி என்ன இருக்குன்ற ஆர்வத்துல அவரோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. வானகரை உச்சி மாளிகையோட கீழ்கூடத்துல சாளரம் வழியா உள்ள புகுந்த சூரிய ஒளியில அந்த ஓலைய திரும்ப திரும்ப படிச்சு பார்த்த பிரம்மானந்தர் கோவம் தலைக்கேறி என்னை விட திறம் படைத்தவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானா படைத்தலைவன் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு மொரட்டுத்தனமா தன்னோட பல்லையும் கடிச்சுக்கிட்டு இருந்தார். பல நாட்களா விடை தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த பல கேள்விகளுக்கு அந்த ஓலையில இருந்த சில வரிகளை விடை கொடுத்ததுனால எத்தனை இரவுகளை நான் தூக்கமின்றி கழித்தேன், எத்தனை பேரை கஷ்டங்களுக்கு உள்ளாக்கினேன், இத்தனையும் இவன் செய்த ஏமாற்றத்தால் அல்லவா திரும்ப திரும்ப தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டார் பிரம்மானந்தர். பிரம்மானந்தரோட முகத்துல தெரிஞ்ச கோவத்தையும் அவர் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்ததையும் பார்த்த குமரன் சென்னி அவரோட இதயம் குமுறிக்கிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதோட காரணத்தை தெரிஞ்சுக்க அடிகளிடம் யாரோ அபச்சாரப்பட்டு விட்டார்கள் போலிருக்கிறதுன்னு கேட்டான். அதுக்கு கொஞ்சம் கூட கோபம் குறையாம அபச்சாரப்படவில்லை சென்னி, முட்டாள் பட்டம் கட்டிவிட்டார்கள் உக்கிரமா சொன்னார் பிரம்மானந்தர். உடனே பரத வல்லாளன் அப்படி தங்களை அழைப்பவர்கள் இந்த தமிழகத்தில் யார் இருக்க முடியும் கேட்டான். முட்டாள் என ஒருவனை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை வல்லாளா. ஒருவன் சாமர்த்தியமான செயல்களில் ஈடுபடும் போது அதை நாம் அறியாமல் வேறு செயல்களில் இறங்கும் போது முட்டாள் பட்டம் நமக்கு தானே வந்துவிடும் சொன்னார் பிரம்மானந்தர். தங்களை விட சாமர்த்தியமாக செயல்படக்கூடியவர்கள் தமிழகத்தில் யாரும் இல்லை என்பது பிரசித்தமாயிற்றே சொன்னான் குமரன் சென்னி. அந்த பிரசித்தி போய் 1 மாதம் ஆகிறது சென்னி சொன்னார் பிரம்மானந்தர். எனக்கு விளங்கவில்லை அடிகளே சொன்னா சென்னி. அதுக்கு கொஞ்ச நேரம் பதில் சொல்லாம ஓலைய நெருடிக்கிட்டே இருந்த பிரம்மானந்தர் சென்னி கிட்ட ஓலைய நீட்டி இதை படித்துப்பார் சொன்னார். ஓலைய பிரிச்சு படிச்ச குமரன் சென்னியோட முகத்துல விவரிக்க முடியாத பல உணர்ச்சிகள் தெரிய தொடங்கிச்சு. அந்த உணர்ச்சி வேகத்துல நல்லா நிமிந்து நின்னுகிட்டு பல தடவை அந்த ஓலைய திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தான் சென்னி. ஏதோ பெரிய காவியத்தை தடவி கொடுக்கற மாதிரி அந்த ஓலைய தடவி கொடுத்தான் சென்னி. அந்த ஓலைய படிச்ச அதிர்ச்சியில கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம மௌனமா இருந்த சென்னி கொஞ்சம் கொஞ்சமா சுயநிலைக்கு வந்ததும் வல்லாளனை பார்த்து, வல்லாளா, படைத்தலைவர் வந்து விட்டார்னு குரல் தழுத்தழுக்க சொன்னான். எந்த நிலையிலையும் கலங்காத சென்னி கலங்கி நின்னத பார்த்த வல்லாளன் சென்னி சொன்னதோட அர்த்தம் சரியா விளங்காம எந்த படைத்தலைவர்னு கேட்டான். எந்த படைத்தலைவரா? என்ன உளறுகிறாய் வல்லாளா? படைத்தலைவர் என்று நீயும் நானும் அழைக்கக்கூடியவர்கள் பல பேர் உண்டா தமிழகத்தில் கேட்டான் சென்னி. இல்லைன்னு சொன்னா வல்லாளன். அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உண்மை புரிய ஆரம்பிச்சது. சென்னி சொன்னதை நம்ப முடியாம திணறின வல்லாளன், என்ன என்ன சொல்கிறாய் சென்னி? நமது படைத்தலைவரான்னு கேட்டான். இந்த சம்பாஷணைக்கு நடுவுல புகுந்த பிரம்மானந்தர், ஆமாம், எந்த படைத்தலைவர் வருகைக்காக நாம் தவம் கிடந்தோமோ அவர்தான் வந்து விட்டார்னு சொன்னார். நமது படைத்தலைவரான்னு நம்ப முடியாம கேட்டான் வல்லாளன். ஆமாம், நமது படைத்தலைவர்தான் சொன்னார் பிரம்மானந்தர். அவரையா நீங்கள் சற்று முன் அடப்பாவி நீதானா என்றெல்லாம் அழைத்தீர்கள்னு கேட்டான் வல்லாளன். அவரையேதான் அழைத்தேன் சொன்னார் பிரம்மானந்தர். படைத்தலைவரை எங்கள் முன்னால் அப்படி அழைக்க மிகுந்த துணிவு வேண்டும் உங்களுக்கு கடுமையா சொன்னான் வல்லாளன். அத கேட்டு அவனோட முகத்தையும் சென்னியோட முகத்தையும் கவனிச்சார் பிரம்மானந்தர். அவங்க 2 பேரோட முகத்திலையும் கோவத்தோட சாயல் படர்ந்து இருந்தத பார்த்து, அப்பா, படைத்தலைவன் இவர்களை எப்படி வசீகரித்திருக்கிறான்னு தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டார் பிரம்மானந்தர். அத வெளியில காட்டிக்காம, சோழர் படை உபதலைவரை மரியாதையின்றி அழைத்தது பிசகுதான் வல்லாளா. ஆனால் என் நிலையில் வேறு யாராவது இருந்திருந்தால் என்னை விட அதிகமாக சபித்திருப்பார்கள் சொன்னார் பிரம்மானந்தர். சபிக்கும்படி அவர் என்ன செய்தார்னு கோவமா கேட்டா சென்னி. அதுக்கு பிரம்மானந்தர், நான் துறவி என்பது உனக்கு தெரியுமா சென்னின்னு கேட்டார். அது அனைவருக்கும் தெரிந்ததுன்னு சொன்னா சென்னி. என் வேலை கோட்டை கொத்தளங்களை காப்பதல்ல, ஆண்டவனுக்கும் அவன் அடியாருக்கும் பணிபுரிவது என் கடன்னு சொன்னார் பிரம்மானந்தர். ஆமாம்னு சொன்னா சென்னி. அதை செய்கிறேனான்னு கேட்டார் பிரம்மானந்தர். இல்லைன்னு சொன்னா சென்னி. உண்மை, அதற்கு பதில் இந்த வானகரை கோட்டையை காத்துக் கொண்டிருக்கிறேன்.
சாந்தி சமாதியில் இருக்க வேண்டியவன் போர்த் தொழிலில் மும்மரமாக இறங்கி இந்த கோட்டைக்குள் ஆயுதங்களை தயார் செய்கிறேன் சொன்னார் பிரம்மானந்தர். ஆம், இங்கு 1000 கொல்லர்கள் வேலை செய்கிறார்கள். தினத்துக்கு சுமார் 400 வாட்கள், 500 வேல்கள், 200 கேடயங்கள் தயாராகின்றன சொன்னா சென்னி. உண்மைதான். இதெல்லாம் ஒரு துறவி செய்ய வேண்டிய வேலையா? ஹரிசிவ நாமாக்களை ஜபம் செய்வதை விட்டு தினசரி எதிரே புகாரில் இருக்கும் டைபீரியஸை பற்றி ஜபம் செய்கிறேன். ஏன் கேட்டார் பிரம்மானந்தர். நாட்டு பற்றினால் சொன்னா சென்னி. அத கேட்டு சென்னியை ஏறெடுத்து பார்த்த பிரம்மானந்தர், எனக்கு நாட்டுப்பற்று உண்டென்பதில் உனக்கு சந்தேகம் இல்லையேன்னு கேட்டார். பிரம்மானந்தர் இந்த கேள்வியை ஏன் கேட்கிறார்னு புரிஞ்சுக்க முடியாம, அதை யார் மறுக்க முடியும் அடிகளேன்னு கேட்டா சென்னி. உங்கள் படைத்தலைவர் மறுக்கிறார்னு வருத்தத்தோட சொன்னார் பிரம்மானந்தர். அவ்ளோ நேரம் மௌனமா இருந்த வல்லாளன், ஒரு காலும் இருக்காது, படைத்தலைவர் உங்கள் விஷயத்தில் அப்படி நினைக்க மாட்டார்னு திட்டமா சொன்னான். உங்கள் படைத்தலைவர் புகாருக்கு வந்து 1 மாத காலம் ஆகிறது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் பிரம்மானந்தர். அத கேட்டு ஆச்சரியப்பட்ட சென்னியும் வல்லாளனும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அடிக்கடி மரக்கலங்கள் 4, 6, 8 என்று ராக்காலத்தில் கடலில் தோன்றினவே, அவை உங்கள் படைத்தலைவருக்கு சொந்தம் என்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் பிரம்மானந்தர். அத கேட்டு சென்னியும் வல்லாளனும் அதிர்ச்சியானாங்க. என்ன, இதெல்லாம் எப்பொழுது தெரிந்தது உங்களுக்குன்னு பிரமிப்பா கேட்டா சென்னி. இப்பொழுதுதான்னு சொன்னார் பிரம்மானந்தர். இப்பொழுதான்னு எதுவும் புரியாம கேட்டான் வல்லாளன். ஆம், அந்த ஓலை சொல்கிறதுன்னு சொன்னார் பிரம்மானந்தர். ஓலையில் அப்படி எதுவும் காணோமே. இந்திர விழாவன்று இரவில் 2ஆம் ஜாம ஆரம்பத்தில் இந்த பகுதியிலிருந்து புகாரை தாக்கும்படி ஓலையில் இருக்கிறதுன்னு சொன்னா சென்னி. ஓலையில் இருப்பது அவ்வளவுதான் சென்னி. ஆனால் ஓலை மறைப்பது பல விஷயங்கள். உதாரணமாக, இந்த ஓலையை எங்கிருந்து எழுதியிருக்கிறார் என்று தெரியவில்லைன்னு சொன்னார் பிரம்மானந்தர். வந்த தூதுவனை விசாரித்தால் சொல்கிறான்னு சொன்னா சென்னி. சொல்ல மாட்டான், கேட்பதும் தவறுன்னு சொன்னார் பிரம்மானந்தர். ஏன்னு கேட்டா சென்னி. தற்சமயம் இருப்பிடத்தை மர்மமாக வைத்திருக்க இஷ்டப்படுகிறார் படைத்தலைவர்ன்னு சொன்னார் பிரம்மானந்தர். காரணம்னு கேட்டா சென்னி. பல இருக்கலாம். உதாரணமாக, ஓலை வேறு யார் கையிலாவது சிக்கினால் அபாயம் என்று அவர் நினைத்திருக்கலாம். அது சரிதான். ஆனால் சரியில்லாதது பல இருக்கின்றனன்னு சொன்னார் பிரம்மானந்தர். என்னன்னு கேட்டா சென்னி. புகார் வந்து 1 மாதம் ஆகியும் படைத்தலைவர் நம்மை ஏன் வந்து காணவில்லை? நம்முடன் போர் ஏற்பாடுகளை பற்றி ஏன் கலக்கவில்லைன்னு கேட்டார் பிரம்மானந்தர். அவர் வந்து 1 மாதம் ஆகிறது என்று உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்டா சென்னி. பிரம்மானந்தர் இகழ்ச்சியா சென்னிய பார்த்து, யாரும் சொல்லத் தேவையில்லை, நிகழ்ச்சிகள் கூறுகின்றன. அப்பொழுது அதற்கு காரணம் புரியாமல் தவித்தேன். இப்பொழுது தெரிகிறது காரணம்னு சொன்னார். என்ன நிகழ்ச்சிகள் அடிகளேன்னு கேட்டான் வல்லாளன். டைபீரியஸ் வந்து பல மாதங்களாக நம்மிடமிருந்து பிரியாத நமது படையை சேர்ந்த யவன வீரர்கள் திடீரென பிரிந்து புகார் சென்றது ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னார் பிரம்மானந்தர். அதற்கும் படைத்தலைவருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டான் வல்லாளன். படைத்தலைவர்தான் அவர்களை இங்கிருந்து அழைத்துச் சென்றவர். வேறு யார் சொல்லை கேட்டும் அவர்கள் போயிருக்க மாட்டார்கள். அப்பொழுது அந்த நிகழ்ச்சி பேராச்சரியமாய் இருந்தது எனக்கு. நமது யவன வீரர்களாவது புகாருக்கு சென்று டைபீரியஸிடம் சேருவதாவது என்று வியந்தேன். இப்பொழுது வியப்பாய் இல்லை வல்லாளா. இது படைத்தலைவர் ஏற்பாடு காரணமாகவே தனது வீரர்களை புகாரின் யவனர் படையில் புகவிட்டிருக்கிறார். தவிர அவருடைய மரக்கலங்கள் வந்தபோதெல்லாம் புகாரின் கலங்கரை விளக்கம் அணைக்கப்பட்டது. அதையும் காரணமாகவே அவர் செய்ய சொல்லியிருக்க வேண்டும். அவர் டைபீரியஸுக்கு தெரியாமல் புகாரில் எப்படியோ திரிந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. ஆனால் எப்படி திரிந்தார்? யவன நாட்டிலிருந்து வந்த மரக்கலங்களின் தலைவனை டைபீரியஸ் எப்படி சந்திக்காமல் இருந்தான்? சந்தித்திருந்தால் படைத்தலைவர் எப்படி தப்பினார் என்பது புரியவில்லை சென்னி. மற்றுமொன்று, நான் வேவு பார்க்க அனுப்பிய அல்லி எப்படி உயிருடன் திரும்பி வந்தாள் என்பது எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. அவள் தப்பி வந்ததற்கு சொல்லிய காரணங்களும் திருப்தியாய் இல்லை. இருப்பினும் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. இப்பொழுது யோசிக்கும் போது எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. புகாரில் ஏற்பாடுகளை முடித்துக் கொண்டு விட்டார் படைத்தலைவர். நம்மை நம்பாமலும் நம்மை கலக்காமலும் ஏற்பாடுகளை முடித்துக்கொண்டு இறுதிக் கட்டளையை மட்டும் இந்த ஓலையில் பொறித்தனுப்பியிருக்கிறார். ஆனால் இது போதாது. இந்திர விழாவன்று நாம் ஏன் புகாரை தாக்க வேண்டும்? தாக்கினால் நம்மை சுழற்பந்தங்களை வீசி அந்த தூண் பொறிகள் அழித்து விடுமே. அதிலிருந்து நமது வீரர்களுக்கு எப்படி பாதுகாப்பு? இதையெல்லாம் நான் அறிய வேண்டும்.
தவிர இன்னும் 4, 5 வாரங்களில் தமிழகத்தில் துவங்கப்படும் போரின் நிலை என்னவென்பதையும் அறிய ஆசைப்படுகிறேன். ஆகவே நான் குணவாயூர் கோட்டம் போக வேண்டும். அதற்கு உடனே புரவி தயாராகட்டும் சொன்னார் பிரம்மானந்தர். நானும் வரட்டுமா கேட்டா சென்னி. வேண்டாம் சென்னி, நீயும் வல்லாளனும் புகாரை தாக்குவதற்காக வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். கொல்லர்களை அதிக வேல்களையும் கத்திகளையும் வடிக்கச் சொல்லுங்கள். மன்னர் படை ஆயுதமின்மையால் அவதிப்படக்கூடாதுன்னு உத்தரவு போட்ட அடிகள் வேகமா உள்ள போய் அரை நாழிகைக்குள்ள குளிச்சுட்டு கொஞ்சம் பாலையும் 5 பழங்களையும் சாப்பிட்டுட்டு குணவாயூர் கோட்டத்தை நோக்கி கிளம்பினார். ரொம்ப எச்சரிக்கையோட வேகமா பயணம் செஞ்சு அன்னைக்கு இரவே குணவாயூர் கோட்டத்தை அடைஞ்ச பிரம்மானந்தர் பல கட்டு காவல்களை தாண்டி கரிகாலனோட பாசறைய அடைஞ்சார். பாசறையோட முகப்புல பலமான காவல் இருந்தது. காடு முழுக்க ஆயுதங்களோட ஒலி கேட்டுகிட்டு இருந்தது. சின்ன வண்டிகள் போற சத்தமும் கேடயங்கள் எங்கேயோ குவிக்கப்படுற சத்தமும் அங்க கேட்டுகிட்டு இருந்தது. அதையெல்லாம் கேட்டுகிட்டே பாசறைக்குள்ள நுழைஞ்ச பிரம்மானந்தர் அங்க பல படைத்தலைவர்களுக்கு மத்தியில கரிகாலனும் அல்லியும் உட்கார்ந்திருந்ததையும் போர் திட்டங்களை பத்தி உஷ்ணமான விவாதங்கள் நடந்துகிட்டு இருந்ததையும் பார்த்தார். அவரோட கண்கள் அங்க இருந்த எல்லாரையும் ஒரு தடவை நோட்டம் விட்டது. ஆனா அந்த கூட்டத்துல அவர் எதிர்பார்த்த இளஞ்செழியனை மட்டும் காணோம். அடுத்து நடக்க போறது என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.